ரெண்டு பேரும் ஏன் பேய பார்த்த மாதிரி கத்துறீங்க? அப்பா யார் இவன்? தம்பி நம்ம வீட்டுக்கு புதுசா குடி வராருமா. சார் யார் இது? என்ன அப்பான்னு என் பெரியமாவை கூப்பிட முடியும், நான் பெத்த பொண்ணுதான்ப்பா கூப்பிட முடியும். ஏன்டா இந்த கதையில ஒருத்தன் கூட நல்ல காமெடி பண்ண மாட்டேங்கிறான்? அப்பா ஏன் கண்டவனுக்குலாம் வீடு கொடுக்குறீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. தம்பி வாழ்க்கையில அப்படி ஒரு சோகம். ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி 2 மாசத்துல ஏமாத்தி விட்டு கோஸ்டிங் பண்ணிருக்கா. பாவம் அவரோட அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு அவளையும் ஊருக்கு கூட்டிட்டு போக முடியாம தம்பியும் ஊருக்கு போகாம இங்கேயே தங்குற நிலைமை வந்துருச்சு. சார் இப்பவே என்னோட 2 அட்வான்ஸ் 2 திருப்பி கொடுங்க சார். என்னப்பா இப்பதானே சத்தியம் பண்ண, 2த்தையும் உடனே கேட்க மாட்டேன்ட்டு? அதான் கிள்ளி பால் ஊத்தல சார். எது என்னமோ சார், எனக்கு இந்த வீடு வேணாம் சார். அது உன்னோட ப்ராப்ளம்ப்பா. நான் அட்வான்ஸா 3 மாசம் கழிச்சு தான் தருவேன். இந்தா சாவியை புடி, எனக்கு வெளியே வேலை இருக்கு. அம்மாடி தம்பிக்கு அவரோட போசனை கூட்டிட்டு போய் காட்டிடுனா. ஏண்டா பேட்ச் பண்ணவர் வழியே இல்லன்ட்டு என் வீட்டுக்கே வந்துட்டியா? எங்களுக்கு வேலை இல்ல பாரு. அப்புறம் எதுக்குடா ஏன் வீட்டுக்கு வந்த? ஏய் உங்க அப்பன் தான் வம்படியா என்கிட்ட வீடு வாடகைக்கு இருக்கு வாங்கண்ணா. நீ இங்க இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சூடாட்ல போய் தங்கிருப்பேன்டி. உனக்கு கூடி சீக்கிரம் அந்த நிலைமை தான் வரப்போகுது பாரு. ஏய் நீ இருக்கிற இடத்துல தங்குறதுக்கு அது எவ்வளவு பரவாயில்லடி. வா தலை இழுத்து. என்ன தீப்பொட்டி சைஸ்க்கு இருக்கு? ஏன்டி இந்த ரூம் காடி உங்க அப்பா 5000 ரூபாய் வாங்குறான்? ஆணி எங்கேயுமே அடிக்கூடாது. டபுள் டேப் போட்டுக்கிறேன் மேடம். சவுண்டா பாட்டு கேட்க கூடாது, ஹெவியா டான்ஸ் ஆடக்கூடாது. 3 கூட முடிச்சுக்கிறேன் மேடம். முக்கியமா தம்மு தண்ணிலாம் அடிக்கவே கூடாது. பழக்கம் இல்லை மேடம். அப்புறம் நீங்க குளிக்கிறீங்களோ இல்லையோ, செவ்வாய் வெள்ளி ஆச்சுன்னா வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். சரிங்க புரோக்கர். என்னது? சரிங்க மேடம். என் பொண்ணுக்கு எவ்வளோ பொறுப்பு வந்துருச்சு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இந்தாம்மா குடி. இந்தா தம்பி. தேங்க்ஸ்மா. ஐயோ ஏமா இந்த தம்பியை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி உனக்கு தோணல? பார்த்து 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 போச்சடா. அது வந்து கேக்குறாங்களா சொல்லு. எனக்கு தெரியலமா. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதோ? நீ என்னதான் இந்த எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாலும் என்ன 7 நாள்ல உன்னை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கிறேன். 3 மாசம் தங்கி இருந்து என் அட்வான்ஸை திருப்பி வாங்காம இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன்டி. உன்னால ஆனதை பார்த்துக்க. அந்த அன்னைக்கே பவர் கட்டா இன்னைக்கு தூங்கின மாதிரி தான். ஏய் ஏய் காதுகிட்ட வந்து சித்திரபுத்திரி பாடாத. அவீசரா ஏய் எரியுதே. கடிக்க மாட்டான். மார்னிங் தம்பி. என்னப்பா கண்ணெல்லாம் சவந்திருக்கு, புதோட சரியா தூக்கம் வரலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நேற்று நைட்டு கரண்ட் இல்லைல்ல, அதான் சரியா தூங்கல. அப்படியா? அப்படி எதுவும் இல்லையாப்பா? அம்மாடி நைட்டு எதுவும் பவர் கட் ஆச்சா? இல்லையேப்பா. தம்பி சொல்லுதே. கண்ணு செவந்திருக்கிறது பார்த்தா நைட்டு ஃபுல்லா தண்ணி அடிச்ச மாதிரிலப்பா இருக்கு. தம்பி உங்க சோகத்தை மறைக்க இப்படி எல்லாம் பண்றத நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஐயோ சார் சத்தியமா எனக்கு அந்த பழக்கமே கிடையாது சார். உண்மையாலுமே கரண்ட் போயிடுச்சு. ஒரு செகண்ட் கூட தூங்கல தெரியுமா? ஏமா ஒருவேளை கரண்ட் கட்டான மாதிரி தம்பி ஏதோ கனவு கண்டிருக்குமோ? சரிம்மா. டேய் பாட்டை நிறுத்துறா.
பெரிய நீலாம்பரின்னு நினப்பு சீப்ப சனி